இன்றைய செய்தி கப்பால் பகுதியில் டெக்கான் கிரானிக்கல் பத்திரிகையுடைய தலையங்கத்தை பார்க்குறோம். மதச்சார்பற்ற சிவில் சட்டம் விவாதம் தேவை அப்படின்னு தலைப்பிட்டு எழுதியிருக்காங்க. சுதந்திர தின உரையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 கருத்துக்களை முன்வச்சார். ஒன்று மதச்சார்பற்ற சிவில் சட்டம், இன்னொன்று பெண்களின் பாதுகாப்பு. அதில் மதச்சார்பற்ற சிவில் சட்டம் குறித்து தான் பார்க்குறோம். பிரதமர் எண்ணத்தை வெளிப்படுத்திய பேச்சு அப்படின்னு தலையங்கம் சுட்டி காட்டியிருக்கு. புது சிவில் சட்டம் குறித்து அரசியலமைப்பு சொல்வது என்ன அப்படின்னா 44வது பிரிவு வழிகாட்டு நெறிமுறைகள் புது சிவில் சட்டத்தை நாடு முழுவதும் அமல்படுத்துவதற்கான நடைமுறைகளை முன்னெடுக்கணும் அப்படின்னு வழிகாட்டு நெறிமுறைகள் வழிகாட்டுது அப்படிங்கிறதையும் தலையங்கத்தில் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. தனிச்சட்டங்கள் ஒவ்வொரு மதத்தின் அடிப்படையில் கொண்டு இருக்கக்கூடிய தனிச்சட்டங்கள் நாட்டை பிரிக்கின்றன அப்படின்னு பிரதமர் பேசியிருப்பதையும் தலையங்கம் சுட்டி காட்டுது. ஆனால் பொது சிவில் சட்டம் கொண்டு வருகிற போது அது நிறைய பேருக்கு விலக்கு கொடுக்க வேண்டிய தேவையும் இருக்கும் அப்படின்னு சொல்லி உதாரணமாக சொல்கிறாங்க. உத்தரகாண்டில் பொது சிவில் சட்டம் கொண்டு வந்தாங்க. அங்கே பழங்குடி மக்களுக்கு அந்த சட்டம் பொருந்தாதுன்னு விலக்கு கொடுக்கப்பட்டது. அதனால் ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த மாதிரி ஏதோ ஒரு தரப்பு விலக்கு கோருவதற்கான இல்லை விலக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும் தலையங்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஆரோக்கியமாக என்ன பார்க்குறாங்க தலையங்கத்தில்னா ஒரு பொது விவாதத்திற்கு பிரதமர் அழைப்பு விடுத்திருக்கிறார் இந்த மதச்சார்பற்ற சிவில் சட்டம் குறித்து அப்படிங்கிறத ஆரோக்கியமாக பார்க்குறாங்க. ஏன்னா வாரிசு, சொத்துரிமை, திருமணம் போன்ற சட்டங்களில் வெவ்வேறு மதங்கள் அடிப்படையில் நிறைய மாற்றங்கள்லாம் தேவை, நிறைய பிரிவுகள் இருக்கிறதுனால மாற்றங்கள் தேவை அப்படிங்கிறதையும் தலையங்கத்தில் சொல்கிறாங்க. ஆனால் என்ன தலையங்கம் வலியுறுத்துது அப்படின்னா உண்மையாக ஆரோக்கியமான ஒரு மனப்பான்மையோடு பொது சிவில் சட்டம், மதச்சார்பற்ற பொது சிவில் சட்டம் கொண்டு வருவது குறித்து பேசினா பரவாயில்ல. ஆனால் அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்களை மனதில் வச்சோ இல்லை நாடாளுமன்ற தேர்தலுடைய பின்னடைவின் காரணமாகவோ இது குறித்து விவாதிக்கணும்னு பிரதமர் சொன்னால் அது பெருமளவு பாஜகவுக்கு பயன் தராத ஒரு அம்சமாக போயிடும் அப்படின்னு தலையங்கத்தில் இறுதி பகுதியாக இருக்குது.